ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் அவங்க நிலா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கதை அவனுக்கு நிகரவள், எபிசோட் 7. வாங்க கதைக்குள்ள போகலாம். நான் இங்கே ஸ்டே பண்ணுறதுல ஒரு வேளை உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நான் வேணா வெளியே ஸ்டே பண்ணிக்கிட்டானே என்று அர்ஜுன் கேட்க, அப்பொழுது மித்ரா அதற்கு பதில் பேச வர வெளியிலிருந்து துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டது. அதில் திடுக்கிட்டவள் வெளியில் பார்க்க, ஆதி வெளியில் இருக்கும் அவனின் காட்ஸ் ஒருவனை அழைத்து என்னவென்று கேட்டான். உள்ளே வந்த அந்த பாடிகார்டு ஆதியிடம், வாஸ், வெளியே ட்ரோன் மாதிரி ஏதோ பறந்துட்டு இருந்துச்சு, நம்ம ஆட்கள் சந்தேகப்பட்டு ஷூட் பண்ணாங்க பாஸ். ஆனால் ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது ட்ரோன் இல்லை, சாதாரண புறான்னு, வேற ஒன்றும் இல்லை பாஸ் என்று சொன்னான். ஓகே, யூ கேன் கோ என்று ஆதி சொல்ல, ஓகே பாஸ் என்று சொல்லி திரும்பி செல்ல இருந்த அந்த பாடிகார்டை மித்ராவன் ஒரு நிமிஷம் என்ற குரல் தடுத்தது. உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? ஒரு உயிரை கொன்னதே தப்பு, இதுல வேற ஒன்றும் இல்லைன்னு சர்வசாதாரணமா சொல்றீங்க. ஒரு உயிரை கொல்ற ரைட்ஸ் உங்களுக்கு யார் கொடுத்தது? ஒரு புறாவை கொன்னது மட்டும் இல்லாம புறாதான் வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்றீங்க. புறானா அது உங்களுக்கு ஒரு உயிரா தெரியலையா என்று கோபமாக கத்திக்கொண்டிருந்தாள் மித்ரா. அவளின் இந்த கோவத்தை பார்த்த அர்ஜுன் மிரண்டுதான் போனான். திரும்பி ஒரு நொடி தன் அண்ணனை பார்த்தான். ஏனென்றால் தன் அண்ணன் ஒரு இரக்கமற்றவன் என்பது அர்ஜுனுக்கு தெரியாதா என்ன? அவன் அண்ணனின் கொடூர முகத்தை தான் அவன் பார்த்திருக்கிறானே. யுஎஸ்எல் ஆக்சிடென்ட் போல் செட் செய்து தன்னை கொலை செய்ய பார்த்தவர்களை எப்படி துடிக்க துடிக்க கொன்றான் என்றும், தன் அண்ணனின் அரக்கு குணத்தையும் ருத்ர தாண்டவத்தையும் நேரில் பார்த்தவனுக்கு தன் அண்ணியின் இந்த மென்மையான குணம் பெரும் பயத்தை கொடுத்தது. அர்ஜுன் மனதிற்குள்ளே, ஐயோ கடவுளே, இது என்ன அண்ணி இவ்வளோ சாஃப்ட் கேரக்டரா இருக்காங்க, ஒரு புறாவை கொன்னதுக்கே அவனை லெஃப்ட் ரைட் வாங்குறாங்களே, ஐயையோ என் அண்ணன் மனுஷனையே துடிக்க கொள்ளுவாரே, ஒரு வேளை அண்ணனோட இந்த முகத்தை பத்தி அன்னிக்கு தெரிஞ்சா அண்ணனை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா என்ற கேள்வி அர்ஜுனுக்கு மட்டுமல்ல ஆதியின் மனதிலும் இதே கேள்விதான் இருந்தது. ஒருவேளை என்னை பற்றி அம்முக்கு தெரிஞ்சா என்னை விட்டு போயிடுவாளா என்று நினைக்கவே ஆதியால் முடியவில்லை. அவனால் அவன் யாழும் இல்லாத வாழ்க்கையை கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. இல்லாமோ, உன்னை என்னை விட்டு எப்பவுமே போக விட மாட்டேன். நீ இல்லாத ஒரு லைஃப் எனக்கு நரகோண்டி. ஒரு வேளை என்னை பற்றி முழுசாக உனக்கு தெரிஞ்சா என்னை விட்டு போயிடுவேனா? அது தெரியாமலே இருக்கட்டும் என்று நினைத்தவன் அவளை தான் பார்த்து கொண்டிருந்தான். பதில் சொல்லுங்க, ஒரு உயிர் அவ்வளோ சாதாரணமா போச்சா? ஒரு ட்ரோனுக்கும் புறாக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கிற நீங்களாம் என்ன பாடி கார்டோ தெரியல. இந்த டிஃபரன்ஸே உங்களால கண்டுபிடிக்க முடியல. நீங்க எல்லாம் எப்படி ப்ரொடெக்ஷன் கொடுக்க போறீங்களோ, ட்ரைனிங் பத்தலை போலையே உங்களுக்கு என்று மித்ரா கேட்க கேட்க இங்க ஆதியின் பாடி கார்டோ அடங்கி கொண்டு நின்றிருந்தான். இவன் இப்படி இருக்க இங்க அர்ஜுனோ, ஐயோ அண்ணி, ஒரு புறாவுக்கு பாவம் பார்த்து பாவம் இவன் லைஃபையே முடிச்சு விட்டுடுவீங்க போலையே என்று கூறியவனின் எண்ணம் முழுவதும் அவன் அண்ணன் மேலேயே இருந்தது. ஆதியோ இங்கு கண்கள் சிவக்க அந்த பாடிகார்டை தான் முறைத்து கொண்டிருந்தான். எதர்ச்சியாய் அதை பார்த்த அர்ஜுனுக்கு அந்த பாடிகார்டை பார்க்க பாவமாக இருந்தது. சரி, இனி எந்த மாதிரி பண்ணாதீங்க, எந்த ஒரு அப்பாவி உயிரையும் கொல்லக்கூடாது, சரியா என்று மித்ரா கேட்க, அதற்கு சரி என்று தலையசைத்தான் அந்த பாடிகார்டு. சரி, இப்போ இங்கிருந்து கிளம்புங்க என்று மித்ரா சொல்ல அவன் திரும்பி ஆதியை பார்த்தான். அதான் மேடம் சொல்லிட்டாங்கல்ல, கிளம்பு என்று ஆதி சொல்ல அதை கேட்ட மித்ரா மட்டும் இல்லை, அர்ஜுன், பாடிகார்டு கூட அதிர்ந்துதான் போனார்கள். ஏனென்றால் ஆதி இதுவரை யார் பேச்சையும் கேட்டதே இல்லை. அப்படி இருக்கையில் மித்ரா சொன்னவுடன் ஆதி அதை உடனே அக்செப்ட் செய்தது அவர்களுக்கு அதிர்ச்சியாகத்தானே இருக்கும். அதே அதிர்ச்சியுடன் அங்கிருந்து வெளியில் சென்று விட்டான் அந்த பாடிகார்டு. அவனுக்கு புரிந்து விட்டது அவன் பாஸிற்கு இவர்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்று. அவன் சென்றவுடன் ஆதி பக்கம் திரும்பியவள், நீ போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாதே, நான் அவனுக்கு டின்னர் எடுத்து வைக்கிறேன் என்று சொன்னவள் அவனிடம் பேசும்போது தன்னை சாதாரணமாக காட்டிக்கொள்ள பெரும் பாடுபட்டு போனான் மித்ரா. சரி என்று தலையசைத்த ஆதி அங்கிருந்து கிளம்பி அவன் ரூமிற்கு சென்று விட்டான். அவன் சென்றவுடன் திரும்பி அர்ஜுனை பார்த்தாள் மித்ரா. அர்ஜுனும் அவளை தான் பாவமாக பார்த்து கொண்டிருந்தான். அவனை பார்த்தவுடன் அவன் கடைசியாக சொன்ன, உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் வேணா வெளியே ஸ்டே பண்ணிக்கிறேன்
என்று கேட்டது நினைவு வர அவனை பார்த்து உன் பேர் என்ன என்று கேட்டாள். அதில் ஒரு நொடி அவளை பார்த்து விழித்த அர்ஜுன் அர்ஜுன் வித்யுத் அண்ணி என்று சொல்ல அதற்கு என்று சொன்ன மித்ரா அவன் பின்னே நின்றிருந்த பாடிகார்டை பார்த்து அவன் ரூம்க்கு கூட்டிட்டு போங்க என்று சொன்னவள் திரும்பி அர்ஜுனை பார்த்து போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு ரெஸ்ட் எடு என்று சொல்ல சரி என்று சொன்னவன் பாடிகார்டு உதவியுடன் அவன் ரூமிற்கு சென்று விட்டான். அவன் சென்றவுடன் பெருமூச்சொன்றை விட்ட மித்ரா, மித்து உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு எதுக்கு தேவ்கிட்ட பேச அவ்வளோ தயக்கம்? நீ இப்படி இல்லையே. இங்க பார் மித்து, அவன் வேணா வேற யாரையோ லவ் பண்ணலாம், ஆனா நீ அவனை தான் லவ் பண்ற. இப்போ நீ அவன் ஒய்ஃப். 3 monthsனாலும் அவன் ஒய்ஃபா நீ என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இரு, அவ்வளோதான். அவனை பார்க்கும்போது சாதாரணமா இரு என்று தனக்கு தானே அறிவுரை சொன்னவள் டைனிங் டேபிள் நோக்கி சென்று விட்டாள். இங்கு மும்பையில் இது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சா என்று நடுங்கிக் கொண்டிருந்த வர்ஷினியின் நடுக்கத்தை அவன் ஷர்ட்டில் வைத்திருக்கும் அவளின் கையின் மூலம் உணர்ந்த துருவன் வேகமாக அவள் கைகளை பற்றினான். என்ன ஆச்சு வரு, ஏன் இப்படி இருக்க? அவன் கேள்வியில் அவனை முறைத்து பார்த்தவள் அவன் கைகளில் இருந்து தன் கையை பிடுங்கியவள் அவனை முறைத்து பார்த்து, என்னை தொடாத, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, நான் உன் கூட வந்து வாழ்வேன்னு கனவுல கூட நினைக்காத என்று சொன்னவள் வேகமாக அங்கிருந்து சென்று விட்டாள். துருவன் அவளை தடுக்கவில்லை என்று சொல்வதை விட தடுக்க வேண்டும் என்று தோன்றவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு எனக்கு தெரியும் பேபி. உனக்கு இப்போ தனிமை வேணும். நீ தனியா இருந்து யோசி. இப்போ நீ என்னதான் கோவமா இருந்தாலும் நிச்சயம் ஒரு நாள் என் காதல் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். உனக்கு புரியலனாலும் நான் புரிய வைப்பேன். நம்ம ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ்வோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு பேபி என்று சொன்னவன் அங்கிருந்து சென்று விட்டான். மித்ரா முடிவெடுத்திருப்பது போல் ஆதியை தயக்கமில்லாமல் எதிர்கொள்வாளா? புறாவை கொன்றதற்கே அவ்வளவு கோவப்பட்டவள் ஆதி பல மனிதர்களை இரக்கமே இல்லாமல் கொன்றிருக்கிறான் என்று தெரிந்தால் என்ன செய்வாள்? ஆதியை அளவில்லாமல் காதலிக்கும் மித்ரா அவனின் கொடூர முகத்தை பற்றி தெரிந்தால் அவனை காதலிப்பாளா? இல்லை ஆதி பயப்படுவது போல் விட்டு சென்று விடுவாளா? வர்ஷினியின் நடுக்கத்திற்கான காரணம் என்ன? துருவனின் செயலால் அவனை வெறுத்து விட்டாளா வர்ஷினி? துருவன் நினைப்பது போல் தன் காதலை வர்ஷினிக்கு புரிய வைப்பானா? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நிலா. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.